இந்த வாரம் இந்தியன் 2 ரிவ்யூவோட தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஏமாற்றம். ஏன்னா நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் இந்தியன் 2வோட ஃபஸ்ட் ஷோ ப்ரீமியரே ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் இந்தியன் 2 ரிவ்யூவோட தான் நான் உங்களை சந்திப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன படத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி எல்லாரையும் ஒரு திருப்பி உழுப்புன ஒரு படம் தான் நம்ம பெசில் ஜோசப், பிருத்திவிராஜ் சுகுமாரன், நிகிலா விமல், அனஸ்வரா ராஜன் என்று பலரும் நடித்த நம்ம குருவாயூரே நம்பலநடையில் படத்தை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். படம் ரொம்ப சின்ன படம் தான், 2.25 மணி நேரம் தான். அதனால சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ரொம்ப வளவலா கொலன்னு கதையை போட்டு கிளப்பி எல்லாம் பண்ணாமல் நீட்டாக ஒன் லைனில் அப்படி நேராக போயிட்டே இருக்கு படம். படத்தில் பாராட்டுற அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, அப்படி எதுவும் இல்லை. பட் ஆனால் குறை சொல்கிற மாதிரி படத்தில் எதுவுமே இல்லை. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே. படம் ஃபேமிலிக்கானது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சில இடங்களில் வரக்கூடிய இந்த லைட் ஹார்ட்டட் காமெடிஸ் எல்லாம் மனசுக்கு ஓரளவுக்கு வார்மாக தான் இருக்குன்னு சொல்லலாம். படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு நீட்டாக ஸ்மூத்தான ஒரு ட்ரெயின் ட்ராவல் மாதிரி போகுது. ரொம்ப ஜெர்க்குலாம் இல்லாமல் அப்படியே ஒரு சட்டிலான ஒரு ஸ்டோரி லைனில் சூப்பராக போயிட்டே இருக்குது. இந்த பெசில் ஜோசஃபோட ரோலை வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா, பண்ணால் நல்லா இருந்திருக்குமா அப்படின்ற சந்தேகம் வர்ற அளவுக்கு பெசில் ஜோசப் சூப்பராக பண்ணியிருக்காரு. நிகிலா விமலுமே அவங்க ரோலை செமையாக பண்ணியிருந்தாங்க. பிருத்திவிராஜையும் நம்ம சும்மா சொல்ல முடியாது, சூப்பராக நடிச்சிருக்காரு. மியூசிக்கில் பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, நிகிலா விமல் வரும்போதெல்லாம் ஒரு பாட்டு போடுறாங்க, அது நல்லா இருக்குது, படத்தில் ஒன்றி போகுது. அது என்ன பாட்டுன்னு படத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி ஸ்டோரி வைஸ் எல்லாமே புதுமையாக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவும் கிடையாது. பட் ஆனால் அவங்க காமிக்க வந்ததை சூப்பராக கிறிஸ்பாக ரொம்ப லைட் ஹார்ட்டட் காமெடிஸ் எல்லாம் ஆட் பண்ணி மனசை மல்லாக்க படுக்க போட்டு மசாஜ் பண்ணி விட்ட மாதிரி அப்படியே ஸ்மூத்தாக போகுது படம். ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் எல்லா படங்களும் வந்துக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப சட்டிலாக, ரொம்ப பொலைட்டாக அந்த மலையாள ஜேனருக்கு உண்டான எல்லா தகுதிகளும் உடைய ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு படமாக இருந்துச்சுங்க. நான் படத்தை மலையாளத்தில் பார்த்தனால அந்த ஃப்ளேவர் எனக்கு ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சின்ன படமாக இருந்தது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா டக்குன்னு ஒரு முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் படத்தில் அங்கங்கே லேக் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் சும்மா லைட் ஹார்ட்டட் காமெடிஸை போட்டு அப்படியே கிராப் பண்ணிடுறாங்க கேப்ஸை. பர்சனலாக ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் சுட்டி காட்டி சொல்கிற அளவுக்கு குறைகளும் இல்லை, நிறைகளும் இல்லை. இந்த படத்தை சலிக்காமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படம் நம்ம ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த வாரம் நான் சொன்ன மாதிரி சொன்ன வாக்க காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையில் இப்போ கிளம்புறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.